காதல் என்பது கண்கள் பேசும் ஒரு மொழி. நம் உணர்வுகளை தூண்டும் ஒரு உன்னதமான ஒரு செயல்தான் காதல். இப்போ இருக்கிற காதல் ஓயோ ரூம் போட்டு பேசுவது காதல் கிடையாது. ஓகேங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்லுவேன்னா, செல்ஃப் லவ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்மளை நாம் லவ் பண்ணால் தான் அந்த லவ் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். நம்மளையே நம்ம எதுக்கும் ஒர்த் மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் ஒரு லவ் அது சக்ஸஸ் ஆகாது, அது வெற்றி அடையாது. ஆக்சுவலி நான் ஹோம் கார்டில் ஒர்க் பண்ணுறேன். ஒரு 3 நாளைக்கு நடந்த ஒரு விஷயம். இதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, ஒரு காவல் அதிகாரி என்னை பார்த்து கேட்டார், நீ உன் பையன் பேர் என்னம்மான்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் பொண்ணாக மாறிட்டேன் முழுசாக, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல சொல்லமான்னு சொன்னேன். இல்லைங்க சார், என்னால் சொல்ல முடியாது, நான் இப்போ ஒரு பெண், நீங்கள் இப்போ பையனாகவே இருக்க வேண்டியதானே, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் நைட்டு தூங்கும்போது ஒரு கனவு கண்டுறீங்க, அப்புறம் அதில் ஒரு பொண்ணு கூட நீங்கள் செக்ஸ் பண்ணும்போது அதே இது நிஜத்தில் உங்களால் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அது அவருக்கு எதுவும் பதில் சொல்லலை. அந்த மாதிரி தான் சார், நான் ஒரு பையனாக இருக்கும்போது என் கனவில் பொண்ணுங்க கூட செக்ஸ் பண்ண, நான் பையன் கூட தான் இது பண்ணுவேன், ரொமான்ஸ் பண்ணுவேன், எல்லாம் இது பண்ணுவேன். நான் அந்த மாதிரி நிஜத்துலேயும் பண்ணணுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு பொண்ணாக மாறணும். அப்போ தான் என் கனவு நிறைவாகும். அதுக்காக தான் இது பண்ண, நான் இப்போ ஒரு பொண்ணாக மாறிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இன்னொரு இதுவும் சொன்னேன். இப்போது விஜயகாந்த் ஸ்டைலில் நான் சொல்லணுன்னா, 100% மக்களில் 90% மக்கள் கே சில பேர் கேவாக இருக்காங்க, லெஸ்பியனாக இருக்காங்க, பைசெக்சுவலாக இருக்காங்க. மீதி 5% தான் ஒரு நார்மல் சராசரி மனுஷனாக வாழ்கிறாங்க. ஆண் பெண், அவங்க குழந்தை குட்டி அவங்களோட இது பண்ணி வாழ்கிறாங்க. மித்தவங்கெல்லாம் இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவர்கிட்டேருந்து எந்த பதிலும் வரல. ஸோ அவர் கேட்ட கேள்வியை நான் மதிக்கிறேன். ஓகே, பின்னாடி போய் எங்களை மாதிரி திருநங்கையில் கழுவி ஊற்றாமல் மூஞ்சிக்கு நேராக பேசுனது அவருடைய இதுக்கு சொல்கிற விஷயத்துக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு தனி மனிதர் நம்ம செல்ஃப் லவ் இது பண்ணும்போது ஒருத்தருங்க நம்மளை இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம போல்டாக பதில் சொல்கிறது, போல்டாக இது பண்ணணும்னா கூனி குறுகாமல் தைரியமாக பதில் சொன்னால் நம்ம எப்போவுமே வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். நம்ம எந்த ஒரு செயலுக்கும் கூனி குறுகாமல் நம்ம தைரியமாக இருந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். எத்தனை பேர் எவ்வளோ இது வந்தாலும் நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இருக்காமல் ஒரு போல்டு செல்ஃப் லவ் இருந்தால் நம்ம ஜெயிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.